தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். இந்த நிலையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த குரல் மூத்த செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கான்ஸ்டன்டின், எல்லாரும் வைக்கக்கூடிய வாதம் ஒன்றுதான், நியாயமா நடக்காது. கடந்த முறையே இதே தொகுதியில் இடைத்தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த மெசேஜ் எடுபடாதா? அதாவது ஏனைய கட்சிகள் ஒருவேளை அதை சொல்வதை நாம் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை புதிதாக துவங்கப்பட்ட கட்சியோ அல்லது அதிமுகவோ அதை பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களினுடைய நிர்வாக திறமையின்மையை தான் அது காட்டுகிறது. இதற்கு என்ன சம்பந்தம்? அமித்ஷாவும் நரேந்திர மோடி இங்க எங்க வராங்க? தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலுங்க? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு கடைசியா படிச்சது. அப்படி நீங்க நம்புறீங்களா? அப்படி இந்தியா நம்புற, ஒருவேளை நீங்க நம்புனீங்கன்னா நாங்க நம்புறோம். அதாவது இந்திய மக்கள் அதை நம்ப தயாரில்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் அங்கே தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறதோ அங்கெல்லாம் ஏன் வாக்குகள் 7% அதிகமாக வித்தியாசப்படுகிறது. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி நிலைமை இல்ல. பாஜகவால ஒன்னும் பண்ண முடியல. நம்ம கரம் தானே எலக்ட்ரலா ஓங்கி இருக்கு. அவங்களே கூட இந்த வாதத்தை, உங்க சார்பா இந்த வாதத்தை அவங்கள்ட்ட கேட்கும்போது, இதே கேள்வி நீங்க வச்ச வாதத்தை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும், இல்ல இங்க தமிழ்நாட்டில் தேர்தலை குறிப்பா இடைத்தேர்தலில் இங்க ஸ்டேட் போலீஸ் போர்ஸ் தானே இருக்கிறாங்க. ஃபோர்ஸ் இந்த எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனாலும் கூட அதை மேன் பண்றது லோக்கல் அத்தாரிட்டிஸ் தான். சோ அதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க வச்ச வாதத்தை வைக்கும் போது அவங்க பதிலா சொல்றாங்க. இல்ல, அது என்ன அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக காவல்துறை மீதும், அதை விட நான் யதார்த்தமாக சொல்லுகிறேன், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அத்தனை மக்களினுடைய முகத்திலும் கரியை பூசுகிற வேலை இது. எல்லாருமே என்ன காசுக்காகவா போய்விடுவார்கள்? ஒருவேளை சொல்லுவதை போல காசுதான் இங்கு தீர்மானிக்கிறது என்று சொன்னாலும், இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிற அல்லது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிற மக்கள் இல்லாமலா போய்விட்டார்கள்? அது என்ன நியாயம்? காசுக்காகத்தான் தமிழகமே வாக்களிக்கும் என்று சொல்வது என்ன நியாயம்? அப்படி பார்த்தால் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்டின்படி கடந்த தேர்தலில் 2024 பொது தேர்தலில் 430 கோடி ரூபாய் என்று அதிகமான அளவு பணம் கைப்பற்றப்பட்ட மாநிலம் குஜராத் என்று தேர்தல் ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. குற்றச்சாட்டை, அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டை நீங்களும் எதிர்கட்சியா வைத்து புறக்கணிச்சிருக்கிறீங்க. அன்னைக்கு நியாயம் இருக்குமாயின் இன்னைக்கு நியாயம் இருக்கும் தானே? அது எல்லா காலத்திலும் இது வைக்கப்படுது, எல்லா எதிர்கட்சிகளாலும் வைக்கப்படுது. சோ தமிழ்நாட்டில் இது ஒரு பேட்டர்னா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும். அது நான் உங்களை மட்டுமே குற்றம் சாட்டிட முடியாது. அதிமுக ஆட்சி காலத்துல நீங்களும் புறக்கணிச்ச இடைத்தேர்தல்கள் உண்டு. நாங்க புறக்கணிச்ச தேர்தல்களில் இருந்திருக்கிறது நான் மறுக்கவில்லை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிப்பதில் நியாயம் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். ஒன்று. இன்னொன்று, நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் ஓடுகிற ஓட்டத்தை பார்க்கிற போது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்திலே பேசுகிற போது, நாம் 200 தொகுதிகளை வென்று நாம் 7வது முறை ஆட்சி அமைப்போம் என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சியாகிறது, கட்டியம் கூறுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேனே ஒழிய, இந்த ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே தெரியவில்லை அப்படிங்கிற பதத்தை நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல முன்னாடி கேட்டிருக்கோம். அதை நீங்க இப்ப உங்க பதமா பயன்படுத்துறீங்களா? இல்ல, நாங்க ஒருபோதும் அப்படி சொல்வதில்லை. அது மட்டுமல்ல, களத்தில் எதிரிகள் இல்லாமல் பெறுகிற வெற்றியை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியாக பார்ப்பதில்லை. சம எதிரிகள் களத்திலே நிற்க வேண்டும். அந்த எதிரிகளை நாம் தோற்கடிக்க வேண்டும். எதிரிகள் என்பவர்கள் கொள்கை ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக அவர்கள் நம்ம எதிர்த்து நிற்கிற போது அந்த வெற்றி தான் நமக்கு இனிப்பாக இருக்குமே தவிர, அந்த வெற்றி தான் கொண்டாடப்படுகிற வெற்றியாக இருக்குமே தவிர, களத்திலே எதிரிகள் இல்லை என்று சொன்னால் அந்த வெற்றியை பெறுவதில் அர்த்தமே இல்லை. வீரர்கள் அதை விரும்புவதும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கள வீரர்கள். 1957 இருந்து நாங்கள் ஜாம்பவான்களை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அந்த வகையில் நாங்கள் எதிரிகளை வரவேற்கிறோம். அந்த எதிரிகளை களத்தில் கண்டு வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி தான் இனிக்கும் என்று எதிர்பார்க்கிற ஜனநாயக குரல் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் வரவில்லையே என்று வருத்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்கள் ஜனநாயகத்தில் தேர்தலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை தர காத்திருக்கிறார்கள் ஈரோட்டு மக்கள். நன்றி திரு கான்ஸ்டன்டின். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.